அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்றைய தினம் 2025 லெஸ்டர் லங்கன்ஸ் பிரீமியர் லீக் LLPL T20 விறுவிறுப்பான கிரிக்கெட் சுற்று போட்டியில் சீசன் 4விற்கான சாம்பியன்ஷிப்பை தனதாக்கிக் கொண்டது குருநாகல டைட்டன்ஸ் அணியினர். கடந்த 7 கிழமைகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் விறுவிறுப்பான முறையில் நடந்து வந்த இந்த 7 அணிகள் பங்கெடுத்த ஷசா என்டர்பிரைசஸின் பிரதான அனுசரணையில் சிறப்பாக நடந்து முடிந்த இந்த மாபெரும் சுற்று போட்டியில் இன்று 29ஆம் தேதி ஜூன் மாதம் கிராண்ட் ஃபைனலில் குருநாகல் டைட்டன்ஸ் என்கின்ற குருநாகல் அணியும் கண்டி நைட் ரைடர்ஸ் என்கின்ற கண்டி அணியும் பல விறுவிறுப்பான போட்டிகளை கடந்து இன்று இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்று ஒன்றோடொன்று மோதி சாம்பியன்ஷிப் கோப்பையை தனதாக்கிக் கொள்ள உற்சாகத்தோடும் ஆவலோடும் ஆயத்தமாக இருந்தது. பிற்பகல் 1 மணி அளவில் போட்டியை தொடங்குவதற்காக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கண்டி அணியினர் குருநாகல் அணியை முதலில் துடுப்பெடுத்து ஆட வாய்ப்பளித்தார்கள். அதன் அடிப்படையில் குருநாகல் அணியில் இருந்து களமிறங்கிய நுஃபைல் மற்றும் இர்ஃபான் இருவரும் கண்டி அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் அனைவரையும் புரட்டி போட்டு 150க்கும் அதிகமான ஒரு பலமான பார்ட்னர்ஷிப்பை அடித்து குருநாகல் அணியை 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் 199 ரன்களோடு அவர்களுடைய இன்னிங்ஸை முடித்தார்கள். 20 ஓவரில் 200 ரன்கள் அடித்தால்தான் வெற்றி என்ற நிலையில் களமிறங்கிய கண்டி அணியினர் ஃபஸ்லின் மற்றும் ஃபர்சான் மிக சிறப்பாக ஆடிய போதிலும் குருநாகல் அணியின் சிறப்பான சுழல் பந்து வீச்சாளர்களின் திடீர் விக்கெட்டுகளால் ஒரு பலமான பார்ட்னர்ஷிப்பை கொண்டு சென்று வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொள்ள அவர்களால் முடியாமல் போனது. இறுதியில் கண்டி அணியினர் 140 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் குருநாகல் அணி 59 ரன்களால் ஒரு பாரிய வெற்றியை பெற்றது. இது LLPL T20 சுற்று போட்டிகளில் குருநாகல் அணிக்கு கிடைத்த 2வது சாம்பியன்ஸ் டைட்டில். குருநாகல் டைட்டன்ஸ் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த போட்டிகள் அனைத்தும் சில வருடங்களாகவே இல்ஸ்டன் ஆன் த ஹில் என்கின்ற ஒரு அழகிய கிராமத்தில் இல்ஸ்டன் அபே கிரிக்கெட் கிரவுண்ட் என்கின்ற ஒரு இலங்கையருக்கு சொந்தமான கிரிக்கெட் மைதானத்தில் தான் நிகழ்ந்து வருகின்றது என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். இந்த சுற்று போட்டிகள் எங்களுடைய லெஸ்டர் வாழ் இலங்கையர்களுடைய தனி முயற்சியால், பலருடைய திறமைகளாலும், பலருடைய அனுசரணையாலும் இது இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்டாக மாறி நிற்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குருநாகல் அணிக்கு மட்டுமல்ல, அதில் ரன்னர்ஸ் அப்பை பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட கண்டி அணிக்கும் கூட தான் நாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முதல் சுற்றில் போராடி ஒரு கம்பேக் கொடுத்து இன்று இறுதிப் போட்டிகளில் ரன்னர்ஸ் அப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Here we go, the moment we all been waiting for. Champion of 2025 LLPL Season 4, Kurunagala Titans. Wow! Congratulations Kurunagala Titans and Kandy Knight Riders. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டிகளில் பங்கெடுத்த மற்றைய அணிகளான கொழும்பு, காலி, தம்புல்ல, ட்ரிங்கோ இன்னும் ஜஃப்னா அணிகள் எல்லோரும் நிச்சயமாக வெற்றியாளர்கள் தான். ஏனென்றால் இது ஒரு ஒற்றுமைக்கான பாலம். இது ஒரு நம் சமூகத்தில் ஒரு விளையாட்டினூடாக எங்களுடைய ஒழுக்கமும் ஒற்றுமையும் ஒருவருக்கொருவருடைய பரஸ்பர உறவும் உறுதி அடைகிறது. இந்த சுற்று போட்டிகளினால் பல திறமைகளை வெளிக்காட்டினார்கள். இது இன்னும்
நம் கம்யூனிட்டிக்கு கிடைத்த வெற்றி தான், எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி தான் என்று கூறிக்கொண்டு உங்களோடு இந்த அழகான வீடியோவை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, நேயர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.